குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். 4/9/2025 வியாழக்கிழமையான இன்று ஆவணி மாதம் 19ஆம் நாள் விஸ்வவாசு வருட தமிழ் வருடத்திலே வளர்பிறை துவாதசி திதி 12வது திதி. உத்திராட நட்சத்திரத்திலே மகர ராசிக்குள்ளர இன்றைக்கி சந்திரன் இருக்கிறார். திருவாதிரை மற்றும் மிருகசிரேஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மிதுன ராசிக்குள்ளே இருக்கவங்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளிலே 247 நாட்கள் வருடம் பிறந்து ஆகிவிட்டது. இன்னும் 118 நாட்கள் கையில் இருக்குது. நல்ல நேரம் காலையில் 10:45 இருக்கும், 11:45 இருக்கும். சாயங்கால வேலையில் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி வியாழக்கிழமை 12:15 1:15 வரைக்கும் மத்தியான வேலையில் கொஞ்சம் நல்ல நேரங்கள் கௌரி நல்ல நேரமாக பார்க்க முடியும். காலையில் 6:30 7:30 வரைக்கும் இருக்கும். இரவு 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், மத்தியானம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கும். குளிகை காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் காலை வேளையிலும், காலை வேளையில் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் யமகண்டமும் இருக்கும். இன்றைய நாளிலே சூலம் தெற்கு, எண்ணெய் பரிகாரமாக பயன்படுத்துவர். சிம்ம லக்னத்திலே சூரியன் 2 நாழிகள் இருப்பார்கள். 12 வினாழிகள் இருக்கக்கூடிய நாளிலே சூரியன் உதயம் 6 மணி 4 நிமிடத்திற்கு. இன்றைக்கு சௌபாக்கிய யோகம் பவகரணம். சௌபாக்கிய யோகம் இந்த நாளில் புதுசாக ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கி போட்டுக்கலாம். சௌபாக்கியனாலே எல்லாத்தையும் கிடைக்கும். சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் வாங்குறதா இன்றைக்கி வாங்கலாம். பூஜை பொருட்கள் யாகப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். பவகரணம் அப்படின்னாலே வெகு கால நிலைத்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். அதெல்லாம் நல்லதை கொடுக்கும். தானியங்கள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்று. துவாதசி திதி. துவாதசி திதியில் நல்ல சுப செலவுகள் எல்லாம் செய்யலாம். தர்ம காரியம்லாம் செஞ்சால் நல்லது பலனை கொடுக்கும். நிலையில்ல காரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய நாள் துவாதசி. சுப முகூர்த்தமான இந்த நாளில் நல்ல ஒரு கல்யாண காரியங்கள்லாம் நல்லதாக நடத்தலாம். இதெல்லாம் நல்லது நடக்கும். இன்றைக்கி கூடுதலாக பிரகஸ்பதி என்கிற குரு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவின் பிறந்த நாள், குரு ஜெயந்தி என்று. அதனால் குருவை வணங்குவது குருவின் நாள் என்று ரொம்ப நல்லது. சித்தர் பீடம், குரு பீடங்களிலே சென்று குருவை வழிபடுவதனாலே மேலும் ஆசீர்வாதங்களும் நலங்களும் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று. கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்கு பார்த்தா சூரிய, கேது, புதன் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியிலே, செவ்வாய் அமர்ந்திருப்பது கன்னி ராசியிலே, சந்திரன் சனி ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே, சனி வக்கரமாக அமர்ந்திருப்பது மீன ராசியிலே, சந்திரன் அமர்ந்திருப்பது உத்திராட நட்சத்திரத்திலே மகர ராசியிலே வந்திருப்பார். தனுசு ராசியிலேருந்து வரார் இன்றைக்கி. அதனால் மிதுன ராசியிலே குரு அமர்ந்திருக்கிறார், கடக ராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார் என்பது இன்றைக்கி கிரகங்களின் சாரங்கள். ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்க போது இதனாலன்னு நம்ம தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியிலிருந்து சந்திர பகவான் 10ஆம் இடமான மகர ராசிக்கு பிரயாணம் செய்கிறார். தொழில் அப்படிங்கிற அடிப்படையிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. சுக்கிரனின் பார்வை மேலும் தனவரவை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுப்பதனாலும், குரு தொடர்ந்து லாபஸ்தானமான கும்பராசியை பார்ப்பதனாலும், கஷ்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஒரு மனோதத்துவத்தை மனதிலே கொடுத்து விடுவதனாலும், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை
உங்கள் ராசிநாதனே நேரடியாக பார்ப்பதும், அவர் அமர்ந்திருப்பது 6ஆம் இடமான லக்ஷ்மி கடாட்சமான 6ஆம் இடம் ரிணரோக சத்துருக்களை வெற்றி கொள்வதற்கான இடமான அமைவதனாலும் பண வரவுக்கு திருப்திகரமான ஒரு நல்ல நாளாக அமையக்கூடும். இந்த நாள் 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே குருவை மனதில் வைத்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரும். வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள குரு அமர, அந்த குருவின் கடாட்சமானது தனுசு ராசியிலே அமர அங்கிருந்து சந்திர பகவான் இன்றைக்கு வெளியில் வந்து கொண்டிருக்கிறார். மிருகசீரிஷம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் இன்றைக்கி கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்குள்ளார போயிடும். அதனால் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெளிவாக செய்வதற்கு சில தடைகள் வருவதற்கான வாய்ப்புகள், தன விரயம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கால வேளையில் கொஞ்சம் செலவும் உண்டாகும். மாலை வேளையில் எல்லாம் சரியாயிடும். முயற்சிகளிலே புதிய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். நோக்கங்கள் எண்ணங்கள் தீர்மானமாக பலத்தை கொடுக்கும், வளமையை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், அன்பை கொடுக்கும், ஆதரவை கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. அதனால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே குரு வந்தனம் செய்வது ரொம்ப நல்லது. குருவை எவ்வளோ தூரம் மனதால் நினைத்து வழிபடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு இன்றைக்கு அஷ்டமம் அப்படிங்கிற சந்திராஷ்டமம் எஃபெக்ட் உள்ளார் வரப்போங்கிறாங்க. மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருப்பதனாலே அந்த நட்சத்திரத்தை தொடர்பு கொள்வதற்கு அடைவதற்கும் இன்னைக்கு கொஞ்சம் இடமாற்றங்கள் வருவதற்கும் மயக்க நிலை வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனாலே புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. செலவுகள் கட்டுக்கடக்காமல் இருப்பதற்கும் வாய்ப்புகளும் உண்டு. அனுகூலமான செய்திகள் ஏமாற்றத்தை கொடுப்பதாக அமையும். முயற்சிகள் திருவணியாக்காமல் போகக்கூடும். சில ஏமாற்றங்கள் மேன்மையை தடுக்கக்கூடியதாகவும் அமையதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளிலே இந்த நாளும் ஒன்று. சுக்கிரனின் பார்வையானது 2ஆம் இடத்திலிருந்து மகர ராசியை பார்க்கும்போது மத்தியான வேளையில் உத்திராட நட்சத்திரத்தில் சந்திரன் உள்ள வரும்போது அவரை தன் பார்வையாலே பார்த்து வச்சிருக்கிறார். அதனால் கொஞ்சம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். இன்றைய நாளிலே 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் குருவை வழிபடுவதும் மேலும் சிறந்த பலனாக மாறும். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிரன் நேரடியாக உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறார். தனுசு ராசியிலேருந்து அவர் வெளியில் வருவார். அதனால் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். வீட்டிலே ஒரு இல்லற சுகம் உண்டு. மனதிலே ஒரு கலக்கமில்லாத தன்மை கொடுப்பார். ஆனாலும் கொஞ்சம் செலவு குருவான உண்டு அப்படின்னு வச்சுக்கணும். குரு 12ஆம் இடத்தில் இருக்கிறாரு. குடும்பத்திலும் கொஞ்சம் மனக்கவலைகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா அஷ்டமம் அப்படிங்கிற இடத்த 2ஆம் இடத்துல இந்த பார்வை சூரியனால் பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு பார்க்கிறார். அதனாலே உங்களுக்கு அந்த தொடர் தொல்லைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. கவலைகள் இன்னும் நீங்கவில்லை. இனம் புரியாத கவலை. 5-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதனாலே இதிலிருந்து விடுபடலாம். கஜலக்ஷ்மி விரதம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கஜலக்ஷ்மின்னா 2 யானை வச்சன லக்ஷ்மியா. அப்படி அவங்களை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கும். அப்படி செய்யும்போது உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே, சூரிய புத செவ்வாய் சேர்க்கையுடன் அமர்ந்து கொண்டிருக்கிற செவ்வாய்
செவ்வாய் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே அமர்ந்திருக்க, சூரிய புத கேது என்ற 3 பேரும் சேர்ந்து அமர்ந்திருப்பதும், 12ஆம் இடமான கடகராசியிலே சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், 11ஆவது இடமான மிதுன ராசிக்குள்ளர குரு அமர்ந்திருப்பதும், அந்த குருவின் பார்வையிலே பட்டு கொஞ்சம் வெளியில் வரக்கூடியதாக தனுசு ராசியில் உத்திராடம் என்கிற 1ஆம் பாதத்திலிருந்து வெளியே வரக்கூடிய சந்திர பகவான் மகர ராசிக்குள்ளே பிரயாசம் செய்யக்கூடிய நாளாக அந்த நாள் அமைகிறது. அதனாலே லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும், மனதாலே வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. செஞ்ச காரியத்தில் லாபங்கள் பெறுவதற்கு முதல்ல நம்ம கொடுத்த பணம் திரும்பி வருமானு பார்க்கணும். அப்படி கொடுத்த பணம் திருப்பி வருவதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இன்று ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது சந்திர பகவான். செலவுகள் கொஞ்சம் இருக்கும், கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கானாலும் ஓரளவுக்கு செலவு இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். லாபம் உண்டாகும், லாபத்துக்கு ஏற்ற மாதிரி வரவு செலவு ஈக்குவல் ஆகிடும் அப்படிங்கிறது இந்த டே. 92 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் வாமனரை வழிபடுவதும் விஷ்ணுவை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தை நலத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறோட செவ்வாய் தன் பார்வையாலே தனுசு ராசியை பார்க்க அங்கிருந்து இன்றைக்கி சந்திரன் கொஞ்சம் மத்தியான வேளையில் வெளியில் வந்துடுவார். அவர் நமக்கு 5ஆம் இடமான மகர ராசிக்குள்ளே செயல்பட போகிறார். குடும்பத்திலே குழந்தைகள் மூலியமாக சில செய்திகள், நல்ல செய்திகள் வரக்கூடிய சூழ்நிலை, மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள், கவலைகள் போவதற்கான வாய்ப்புகள், யோகம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய நாள் இன்று. மேன்மை அதிகரிக்கும், வாழ்க்கையிலே நல்ல வளங்கள் கிடைப்பதற்கான வாழ்க்கை முறைகள் உண்டாகும். தெளிவு பிறப்பதனாலே வாழ்க்கையிலே சுகங்கள் வந்து சேரும். 25 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், மதுரை சொக்கநாத சுவாமியை வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. ராசியின் 4ஆம் மண் மனை வாகன இடமான மகர ராசிக்குள்ளர சந்திரன் இருப்பதனாலே இன்றைய நாளிலே ஜெயம், வெற்றி என்ற இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைவதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சிற்சில செலவுகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுவீங்க. புதிய வாகனங்கள் வசதிகளோடு பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. லக்ஸரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி லக்ஸரி லைஃப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கிரகங்கள் அமைப்பு இன்றைக்கி ஏற்படுத்துகிறது. பல விதத்திலும் நீங்கள் செஞ்சிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு பற்பல பலன்களை கொண்டு வந்து தருவதனாலும், குருவின் பார்வை உங்கள் ராசியில் இருப்பதனாலும், ஆசீர்வாதமான குரு ஜெயந்தியான இன்று உங்கள் வாழ்க்கையிலே ஒளி பெருகுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் வலிமை, மன வலிமை அதிகப்படக்கூடிய நாள் இன்று. எதையும் துணிந்து செய்துவிடலாம் என்ற எண்ணம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கும். 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே தெளிவான முடிவுகளை எடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் நல்லதொரு பலனை தரும். வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே. முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே இன்னைக்கு சந்திர பகவான் உள்ளே வர்றதுனாலே பண வரவுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. குரு தன் பார்வையாலே குடும்பஸ்தானத்தை பார்ப்பதனாலே குடும்பத்திலே சில மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குடும்பம் தொடர்பான விரிவாக்கங்கள் என்கிற புதிய வரவுகள், சுப செலவுகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், திருமண நிகழ்வுகள் எல்லாம் தகைவதற்கான நல்ல நாளாக இந்த நாள் அமையக்கூடும். பலருக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய குழந்தை வாய்ப்புகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். போட்டிகளிலே எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் மேன்மையை பெறக்கூடிய ஒரு நல்லது ஒரு சூழ்நிலை இருப்பதனாலே வேலை வாய்ப்புகளில் இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு நல்ல நாள் இன்று. மகிழ்ச்சி அதிகரிக்கும், அமைதி உங்கள் கைகொள்ளும். போட்டிகள்
உங்களுடைய வெற்றிகளுக்கு வழியொடுக்கும், எதிரிகளை கொஞ்சம் கலங்கடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 6-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், விருதாச்சலேஸ்வர ஈஸ்வரனை மனதால் நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நலம் வளம் பெற்றுத்தரும். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திர பகவான் இன்றைக்கு மத்தியான வேளையில் மகர ராசிக்குள்ளே போகிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் தன விரயத்தை குடும்பத்தில் கொடுத்தாலும், சுக்கிரனின் நேரடி பார்வையினாலே பார்ப்பதனாலே வரக்கூடிய யோகங்களை பெற்றுத்தருவதாக அமைகிறது. குருவின் பார்வை உங்கள் ராசிகளை தொடர்ந்து கொண்டு இருந்தாலும், சூரியனின் பார்வை 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே கும்பராசியிலே இருப்பதனாலும், எது என்னபடி செய்கிறோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் லாபத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே நீங்கள் குருவை வழிபடுவதும் அனந்தமான நிலையை உங்களுக்கு அடைத்து கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, அனுகூலம், முயற்சி எல்லாத்தையும் கொடுக்கும். அதனால் இன்றைக்கு திருப்திகரமான ஒரு நல்ல நாள். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்களின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாகக்கூடிய நாள். யோகக்காரகனான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து மனோகாரகனான சந்திர பகவானை பார்க்கக்கூடிய நாளான இன்று உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்த்ததை செய்து முடித்து மேன்மையை கை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால் இன்றைக்கி என்ன காரியம் செஞ்சீங்களாலும் ஆழ்ந்து அழகாக செய்யுங்க, வெற்றி உங்களுக்கு உண்டாகும். மனசில் சந்தோஷத்தோடு இன்றைக்கி இருக்கக்கூடிய நாள், கவலை மறக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குரு தன் பார்வையாலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அங்கேயே சூரியனின் பார்வை இருப்பதனாலே பல விதத்திலும் புதிய முயற்சிகள் உங்களுக்கு உண்டாகும். இருந்தாலும் இனம் புரியாத ஒரு பயம், முடியுமோ முடியாதோ ஒரு கவலை இருக்கும். அது எல்லாத்தையும் உடைச்சிடலாம். இன்றைக்கி எல்லா தடைகளும் கலந்து நீங்கள் வெற்றிகளை காணப்போகிறீர்கள். ஏமாற்றங்கள் இல்லாத வாழ்க்கை யோகத்தை தரும். இன்றைய நாள் 2-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குருவை வந்தனம் செய்வதனாலே உங்கள் வாழ்க்கையிலே மேலும் பலம் பெருகும். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. குருவின் பார்வை, சூரியனின் பார்வை, கேதுவின் பார்வை, புதனின் பார்வை அனைத்தும் உங்கள் ராசியின் மேலே விழுந்து இருக்கிற இந்த நாளிலே 12ஆம் இடமான மகர ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே இருப்பதனாலும், சுக்கிரன் அவரை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதனாலும் வரக்கூடிய வரவுகள் எல்லாம் உங்களுக்கு திரும்பி வந்துவிடும். கொடுத்த கடன் திருப்பி வந்துடும். சில இடத்துல சட்ட சிக்கல்கள் இருக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய வரப்பு வகை வாய்க்கா சண்டைகள்லாம் இருக்கிறதுல அதெல்லாம் கொஞ்சம் தீர்வாகாமல் நிற்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் பெண்கள் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் சில தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாக அமைகிறது. கல்யாணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கி கல்யாணமாவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைக்கு 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், குருவை வணக்கம் செய்வது, சித்தர் கோயிலுக்கெல்லாம் செல்வது போன்றவையெல்லாம் செய்வதனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே பலம் நலம் என்றும் பெருகி உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக அமையும். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே. சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருக்க, தன் பார்வையாலே 3ஆம் இடமான ரிஷபராசியை பார்த்திருக்க, மேலும் அவர் செவ்வாயை கன்னிராசியிலே பார்ப்பதும், தொழில்ஸ்தானமான
இந்த தனுசு ராசியை பார்ப்பதும் கூடுதல் சிறப்பை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாளிலே மகர ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்திலே உத்திராட நட்சத்திரத்திலே இன்று சந்திர பகவான் உள்ளே வந்ததனாலே லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய கொடுக்கிறார். மல்டிஃபோல்டு பெனிஃபிட் டுடே. சுக்கிரனின் பார்வை மேலும் வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும். இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும், அனுகூலம் பெருகும், மேன்மை வளரும், வெற்றிகள் வளம் வாய்ப்பும் உங்களை தொடர்ந்து வரக்கூடிய நல்ல நாள் இன்று. உங்கள் முயற்சிகளுக்கான அதிகபட்ச பலன்களான லாபங்கள் உங்களை வந்து சேரும். அதனாலே போட்டிகளிலே வெற்றி வரக்கூடிய காரண காரியங்களும் இன்றைக்கு உண்டாகும். எல்லா விதத்திலும் ஒரு நல்ல நாள். இன்றைக்கு 8-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே குரு ஜெயந்தி அப்படிங்கிறதுனாலே உங்கள் ராசிநாதனான குரு அவரை வழிபடுவதே பெரிய ஸ்தலம். நீங்கள் நவகிரகத்திலே பிரகஸ்பதிக்கு போய் இன்றைக்கி ஒரு மஞ்சள் துண்டு வஸ்திரங்களை போட்டுவிட்டு அவரை வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளமும் நலமும் என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.